எச்சரிக்கை, ஷாஷா முராத் வந்து கொண்டிருக்கிறார். அண்ணா, உங்களை சந்திப்பதற்கு எத்தனை முறை நாங்கள் செய்தி அனுப்பினோம் என்று தெரியுமா? உங்கள் மனதில் என்னதான் உள்ளது? நான் செய்தி அனுப்பியிருந்தேனே, எனக்கு சில வேலைகள் இருக்கிறது என்று தெரிகிறது. ஆனால் நான் கூற வந்தது மிக முக்கியமான விஷயமாகும். அதனால் தான் நேரடியாக இங்கு வந்தேன். இப்போது தாங்கள் இங்குதானே இருக்கிறீர்கள்? ஷாஷா உசூருக்கு நான் என்ன கூற விரும்புகிறேன் என்றால், இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை. இதில் தலையிடுவதற்கு சாம்ராஜ்யத்தை சேர்ந்த எவருக்கும் அதிகாரமும் இல்லை, உரிமையும் இல்லை. உரிமை இருக்கிறது. நான் பஞ்சாப் விஷயமாக தங்களிடம் பேசுவதற்காக எண்ணினேன். இத்தனை நாட்களாக அதை கவனித்தது நீங்கள் தானே? அங்கிருந்து கிளம்பிய நம் படைகள் இன்னும் இங்கு வரவில்லை. அது ஏன் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, புரிகிறதா? ஷாஷா உசூர், அதை பற்றி பேசுவதற்கு இந்த இடமும் சரியானதல்ல, அதோடு இந்த நேரமும் சரியானது. எது தவறு எது சரி என்று நீ எனக்கு கூற வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டு இளவரசர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது நடனம் அங்கே தலைகுனிந்து நிற்க வேண்டும். எதுவும் பேசக்கூடாது. போதும் முராத், இன்னும் ஒரு வார்த்தை பேசினாய் என்றால் நான் என்ன தவறு செய்தேன்? இவள் ஒரு நடனமங்கை. இவளுக்கு இவ்வளவு தைரியமா? நமக்கு நடுவே இவள் எப்படி பேசலாம் அண்ணா? இதுதான் காரணம். காலில் போட வேண்டிய செருப்பை தலையில் தூக்கி வைத்தால் இப்படித்தான் நடக்கும். முராத், ஒரு நடனமங்கையின் முன்பாக ஷாஷாவையே அவமானப்படுத்தி விட்டீர்கள். ஒரு விஷயத்தை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இவள் சாதாரண நடனமங்கை அல்ல. இவளை யாரேனும் தவறாக பேசினால் என்னால் அதை பொறுத்துக் கொள்ள இயலாது, புரிந்ததா? நீங்கள் செய்தது சரியில்லை அண்ணா. நீங்கள் அடித்தது ஷாஷாவை. இதன் பின்விளைவுகளை அறிய மாட்டீர்கள். வா சகோதரா. இவ்வாறு முதல் முறையாக நடந்திருக்கிறது. ஜோதா பேகம் உபாசம் இருக்கவில்லை. பூஜையிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை. சலாம் மகாராணி அவர்களே. சலாம் சலீமா பேகம். என்னை கேட்டால் ஜோதா பேகம் செய்தது சரிதான் என்று கூறுவேன். ஆனால் எவ்வாறு சரி என்று கூறுகிறாய் ருக்கையா? இன்று வரை ஜோதா பூஜை செய்வதையோ விரதம் இருப்பதையோ தவிர்க்கவில்லை. நான் அவளிடம் பேசுகிறேன். இல்லை அத்தை, அதில் பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் ஷெஹன்ஷாவே ஜோதா பேகத்திடம் பேசிவிட்டார். ஆனால் அவர் கூறியதையும் கேட்கவில்லை. ஒருவேளை அவர் முடிவை எடுத்துவிட்டார் என்று நினைக்கிறேன். பாவம், அவள் என்ன செய்வாள்? தாய் அல்லவா? சலீம் பிரச்சனையால் அவள் மிகவும் வேதனைப்படுகிறாள். அவளிடத்தில் யாராக இருந்தாலும், நானோ அல்லது நீங்களோ, ருக்கையா பேகமோ, நீயாக மன்னித்து விடு ருக்கையா. நான் கூற வந்தது அதுவல்ல. இல்லை அத்தை, ஏன் மன்னிப்பு கேட்கிறீர்கள்? அந்த அர்த்தத்தில் தாங்கள் கூறவில்லை என்று எனக்கு தெரியும். எனக்கும் வலி இருக்கிறது அத்தை. என்னை ஒரு மலடி என்று தாங்கள் சொல்லாமல் சொல்லிவிட்டீர்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. ஜோதா பேகத்தை ஜலாலுடன் பார்த்தால்தான் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஜலால் கூறியும் ஜோதா விரதம் இருக்கவில்லை என்றால் இனிதான் பிரச்சனை சூடு பிடிக்கப் போகிறது. இதை வைத்தே அவர்கள் இருவருக்கும் இடையில் பிரிவை நான் ஏற்படுத்துகிறேன். வாருங்கள் வாருங்கள், பூஜைக்கு நேரமாகிவிட்டது. பண்டிதரே, பூஜைக்கு நேரமாகிவிட்டது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் ஜோதா பேகம் தானே பூஜையை ஆரம்பிப்பார். அவர் வராமல் பூஜையை எப்படி ஆரம்பிப்பது? அனைவரும் நன்றாக கேளுங்கள். ஷஹன்ஷா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இன்று ஜோதா பேகம் வரவில்லை. அவருக்கு பதிலாக நான் விரதம் இருந்திருக்கிறேன். அதனால் இன்று பூஜை நான் செய்கிறேன். ஆனால் ஷெஹன்ஷா, பெண்கள் இந்த விரதத்தை கணவர் குழந்தையின் நலனுக்காகத்தான் செய்வார்கள். இருவருக்கும் ஒன்றாக நிக்கா நடக்கும் போது இருவருக்கும் கடமை சமமாகத்தானே இருக்கும். அனைத்தையும் இருவருமே செய்ய வேண்டும். பிறகு ஏன் அனைத்து பொறுப்புகளையும் பெண்கள் தலையில் கட்ட வேண்டும்? நானும் சிறிது செய்கிறேன். சரி, வாருங்கள். இன்றைய பூஜையை நானே செய்கிறேன். வாருங்கள். ஜோதா பேகம்,
मेरी धड़कन धड़कन तुम हो, मेरा दोनों जहां अब तुम हो। मेरी धड़कन धड़कन तुम हो, मेरा दोनों जहां अब तुम हो। मेरा अल्लाह ईश्वर तुम हो, मेरा प्यार मोहब्बत तुम हो। तुम हो तुम हो जिंदगानी जिंदगानी। இப்போது ஷெகன்ஷா ஜோதா பேகம் இருவரும் இங்கு இருப்பதால் இருவரும் ஒன்றாக இந்த பூஜையை ஆரம்பித்து வையுங்கள். வாருங்கள். जिंदगानी ஆக வந்து விட்டீர்கள். நீங்களும் இன்று உபவாசம் இருந்திருக்கிறீர்கள். சரி, அனைவரும் பூஜைக்கு தயாராகுங்கள். அவரவர் இடங்களில் எழுந்து நில்லுங்கள். दिल को धड़कना तुमने सिखाया, मोहब्बत क्या होती है तुमने बताया। मैं तो सिर्फ पत्थर था दुनिया की आंखों में, तुम्हारी निगाहों ने इंसान बनाया। तुम ही फसाना मेरा, तुम ही हो कहानी। तुम ही फसाना मेरा, तुम ही हो कहानी। என்னிடமே நாடகம் ஆடியுள்ளீர்கள். உபவாசம் இருந்திருக்கிறீர்கள். ஷெஹன்ஷா, நான் கூற வருவது இதுதான். இந்து முஸ்லீமாக இருப்பதால் என்ன பிரச்சனை? நீங்கள் இந்துக்கள் போல் விரதம் இருக்கும் பொழுது நானும் மதம் மாறிய பிறகு விரதம் இருக்கலாம் அல்லவா? இதை மற்றவர்கள் வித்தியாசமாக எண்ணுகிறார்களோ இல்லையோ, எனக்கு வித்தியாசமாகத்தான் தெரிகிறது. இது இந்துவா முஸ்லிமா என்பதை பற்றிய பிரச்சனை இல்லை. இது என்னவென்றால், யாரும் யாரையும் மதம் மாறும்படி கட்டாயப்படுத்தக்கூடாது. ஜோதா பேகம், இன்று வரை நீங்கள் உங்கள் கடமையில் சரியாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு பேகமாகவும் தாயாகவும் ராஜமாதாவாகவும் சரியாக செய்துள்ளீர்கள். அதனால் அது யாராக இருந்தாலும் சரி, நமது உருவை பற்றி பேச உரிமை இல்லை. இந்த விஷயத்தில் ஷேக்குவிற்கும் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க முயற்சி செய்கிறேன். அதாவது, நான் எடுத்த முடிவு அது மக்களுக்காக நான் எடுத்த முடிவு. அதில் எந்த தவறும் இல்லை. சரி, போகட்டும். நான் உங்களை ஒன்று கேட்கிறேன். மான்பாய்க்கு நிக்கா நடந்த பிறகு நீங்கள் அவரது மதத்தையும் மாற்றிக்கொள்ளும்படி கூறுவீர்களா? நிச்சயமாக இல்லை. பிறகு நீங்கள் மட்டும் மதமாற நான் எப்படி அனுமதிக்க முடியும்? நான் ஷா ஈரானோடு சேர்த்து ஷேக்குவிற்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அவன்தான் நாளைய ஷெஹன்ஷா, இன்றைய இளவரசன். நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் மக்களை பாதிக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் எந்த ஒரு முடிவும் எடுப்பதற்கு முன்பு அதை மனதாலும் சரி புத்தியாலும் யோசித்து எடுக்க வேண்டும். யார் கட்டாயத்தினாலும் எடுக்கக்கூடாது. ஜோதா பேகம், நாம் இருவரும் சேர்ந்து இரு மதங்களை ஒன்றாக்கி இருக்கிறோம். 2 மதங்கள் ஒன்றாக சேர்ந்து இந்துஸ்தானை ஆளப்போகிறது. அந்த மத நல்லிணக்கத்தை நான் பிரிக்க விரும்பவில்லை.
இப்போது நான் எடுத்த இந்த முடிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அதற்கான பதிலை நீங்கள் சிரித்த முகத்தோடு என்னிடம் கூறுங்கள். இப்போது எனக்கு புரிகிறது, இனி நீங்கள் எப்போதும் மதம் மாறுவேன் என்று அடம் பிடிக்க மாட்டீர்கள் அல்லவா? எனக்கு இப்போது மிகவும் பசியாக இருக்கிறது ஜோதா பேகம். யார் உங்களை உபவாசம் இருக்க சொன்னார்கள்? என் அன்பு மனைவி விரதம் இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும் கூறுங்கள். இப்போது நாம் சேர்ந்து சாப்பிடலாம், வாருங்கள். ஜோதா, திருமணமாகி சில மாதங்களிலேயே கணவன் மனைவி காதல் போய்விடுமாம். ஆனால் உனக்கும் ஷெஹன்ஷாவிற்கும் இடையே காதல் வளர்ந்து கொண்டே போகிறது. ஜோதா பேகம், வணக்கம் ஜோதா பேகம். என்னவாயிற்று? என்ன விஷயம்? இளவரசர் சலீமிற்கும் ஷாஷா முரத்திற்கும் இடையே சண்டை. இளவரசர் சலீம் அவரை அடித்து விட்டார். என்ன? சலீம் முராத்தை அடித்து விட்டாரா? எதற்காக அடித்தார்? அது எனக்கு தெரியாது. இது மிகவும் தவறு. சலீம் ஷாஷாவை அடித்திருக்கிறார். இது ஷெஹன்ஷாவிற்கு தெரிந்தால் அவர் கோபப்படுவார். எந்த காரணமாக இருக்கட்டும், இதனால் பெரிய பிரச்சனை ஏற்பட்டுவிடும். இதன் மூலம் ஷெஹன்ஷாவிற்கு சலீம் மீது கோபம் ஏற்படும். இந்த விஷயம் ஷெஹன்ஷாவிற்கு தெரியுமா? இதுவரை தெரியாது. இது ஷெஹன்ஷாவிற்கு தெரிவதற்கு முன்பு, அவர் சலீமிற்கு தண்டனை கொடுப்பதற்கு முன்பு நான் அவரிடம் பேச வேண்டும். இப்பொழுது நடந்திருக்கும் இந்த பிரச்சனையால் தந்தைக்கும் மகனுக்கும் இடைவெளி ஏற்படக்கூடாது. நீ செல்லலாம். ஷேக்கு செய்த குற்றத்தை மன்னிக்க முடியாது. ஷாஷா பதவி எந்த அளவு முக்கியமானது என்பதை அவன் மறந்துவிட்டான் போல. அவனின் இந்த செயலை மன்னிக்கவே முடியாது. தாங்கள் கூறுவது சரிதான் ஷகன்ஷா. அனைவருக்கும் எச்சரிக்கை, மல்லிகா ஹிந்த் வந்து கொண்டிருக்கிறார். உடனே ஷேக்குவை தர்பாருக்கு வர சொல்லுங்கள். அங்கேதான் இந்த வழக்கு விசாரணை நடக்கப் போகிறது. சித்தம் ஷகன்ஷா. வணக்கம். வணக்கம் மல்லிகா ஹிந்த். ஷெஹன்ஷா, நான் சலீம் விஷயமாக பேச வந்தேன். ஷேக்குவிற்கு உதவ வேண்டும் என்று வந்திருந்தால் நீங்கள் சென்று விடுங்கள். அவன் மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறான் ஜோதா பேகம். அவன் செய்த இந்த தவறை என்னால் நிச்சயமாக மன்னிக்க முடியாது. நான் சலீமை காப்பாற்றுவதற்கு வரவில்லை. நான் ஒப்புக்கொள்கிறேன், சலீம் செய்தது தவறுதான். நான் உங்களிடம் என்ன கூற வந்தேன் என்றால், நீங்கள் அவனிடம் தனியாக பேசுங்கள். தர்பாரில் அனைவருக்கும் முன்பாக பேசினால் அவன் தவறாக புரிந்து கொள்வான். ஜோதா பேகம், ஷாஷா பதவியை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அந்த பதவியின் கௌரவத்தை மறந்துவிட்டீர்களா? யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் செய்யலாமா? சகோதரருக்குள் பிரச்சனை இல்லை ஜோதா பேகம். ஆனால் ஷேக்கு ஷெஹன்ஷாவின் அடுத்த பதவியில் இருப்பவரை அவமானப்படுத்தி இருக்கிறான். இது மன்னிக்க முடியாத குற்றமாகும். அதனால் இந்த வழக்கை தர்பாரில் அனைவருக்கும் முன்பாக தான் விசாரிக்க போகிறேன். சலீம் உங்களுடைய மகன் ஷெஹன்ஷா? நிச்சயமாக அவன் என் மகன் தான் ஜோதா பேகம். ஆனால் நான் அவன் தந்தை மட்டுமல்ல, இந்த முகலாய ராஜ்யத்தின் ஷெஹன்ஷாவாகும். ஆனால் ஷேக்கு ஷாஷா மீதே கை வைத்து விட்டான். ஜோதா பேகம், இந்த பிரச்சனைக்கு நான் இப்போதே முடிவு கட்டவில்லை என்றால் பிறகு ஷாஷா பதவிக்கே அர்த்தமில்லாமல் போய்விடும். அதனால் நான் அதிரடியாக முடிவெடுத்தாக வேண்டும். அப்போதுதான் மக்களுக்கு ஷாஷா மீது மரியாதை இருக்கும். இதற்கான முடிவை தர்பாரில் தான் எடுக்க வேண்டும் ஜோதா பேகம். ஆனால் இந்த பிரச்சனை காரணமாக சலீம் நம்மை விட்டு போய்விடுவான். போனால் போகட்டும் ஜோதா பேகம். என் பார்வையில் ஒவ்வொரு குற்றவாளியும் ஒவ்வொரு காரணம் கூறுவான். அதனால் அந்த குற்றத்தை சாமானியவன் செய்தாலும் சரி, இளவரசனாக இருந்தாலும் சரி. இங்கே பாருங்கள், எனக்கு உங்கள் நிலைமை நன்றாக புரிகிறது. ஆனால் இப்போது நீங்கள் என் கடமையை செய்ய விடாமல் தடுக்காதீர்கள். நான் என் கடமையை செய்ய வேண்டும். ஷேக்கு நடவடிக்கையில் இருந்து எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், அவனை ஷெஹன்ஷா வாக்க வேண்டும் என்று நான் எடுத்த முடிவு தவறு என்று. என்னை பொறுத்தவரை முராத் சிறந்தவர், அந்த பதவிக்கு தகுதியானவர். அவ்வாறு ஒன்றுமில்லை. சலீம் கோபத்தில் அவ்வாறு செய்திருப்பான். சலீம் மிகவும் திறமைசாலி என்று உங்களுக்கே தெரியும். மிர்சா ஹக்கீமோடு போரிட்டு யுத்தத்தை வென்றான். அதே போரில் நிறைய பேர் ஷேக்குவிற்கு உதவினார்கள் ஜோதா பேகம். ஆனால் அவன் கோபப்படும் விஷயத்தால் தவறான முடிவு, தவறான கட்டளைகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். எனக்கு ஒன்று புரிகிறது, ஷேக்குவால் தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. நான் இப்போதும் கூறுகிறேன், ஷேக்குவிடம் இருந்து அவன் உரிமைகள் எதையும் நான் பறிக்கவில்லை. அனைத்தையும் அவனுக்காக தான் செய்கிறேன். ஆனால் அவன் செய்யும் தவறுகளை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. நாளை நாம் மீண்டும் தர்பாரில் சந்திக்கலாம். ஜோதா பேகம், கவலைப்படாதீர்கள். ஷெஹன்ஷா இருக்கிறார் அல்லவா, அவர் இந்த பிரச்சனையை பார்த்துக் கொள்வார். சலிமா பேகம் கூறுவதும் சரிதான் ஜோதா. அத்தை, உங்களுக்கு விஷயமே புரியவில்லை. இது சாதாரண விஷயம் அல்ல அத்தை.
நான் உங்களிடம் கூறினேனே சலீமா பேகம், ஷெஹன்ஷாவின் நடவடிக்கையால் நம் குடும்பத்தின் நிம்மதி குலைகின்றது. நான் பயந்தது போலவே இப்பொழுது நடக்கின்றது. நேற்று வரை சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் உயிரை தியாகம் செய்யக்கூட தயாராக இருந்தார்கள். இந்த பதவி பிரச்சனை காரணமாக இன்று அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இந்த விஷயத்தில் யார் சரி யார் தவறு என்று என்னால் கூற முடியாது. சலீம் முராதை அடித்திருக்கிறான் என்றால் சலீம் கோபப்படும் அளவிற்கு முராத் தான் பேசியிருக்க வேண்டும். சலீம் ஆகட்டும் முராதாகட்டும், இருவருமே ஷெஹன்ஷாவின் மகன்கள், அவரின் ரத்தம். இருவருக்கும் இடையில் பிரிவினை வருவதை ஷெஹன்ஷா விரும்ப மாட்டார். எந்த இடைவெளியும் வருவதற்கு அவர் விரும்ப மாட்டார். உங்களுக்கு புரியவில்லை. எனக்கு என்ன பயம் என்றால், ஷெஹன்ஷா உடைய பதவி ஒரு தந்தையை பின்தள்ளக்கூடாது. அவ்வாறு எதுவும் நடக்காது. நான் இருக்கிறேன் அல்லவா, நீ கவலைப்படாதே. என்று நீ விரதம் இருந்திருக்கிறாய், களைப்பாக இருப்பாய். சென்று சிறிது ஓய்வெடுத்துக்கொள். எச்சரிக்கை, ஷெஹன்ஷா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இளவரசர் சலீம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். சலாம் ஷெஹன்ஷா. உனக்கு எதிராக ஒரு வழக்கு பதிவாகி இருக்கிறது சலீம். அதாவது நீ ஷாஷா பதவியை அவமதித்திருக்கிறாய், அதோடு ஷாஷாவை அடித்திருக்கிறாய். இது உண்மைதானா? உன்னிடம்தான் கேட்கிறேன், இது உண்மையா? ஆம் ஷெஹன்ஷா, உண்மைதான். ஷாஷா முராத், நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். நீங்கள் இவரை அப்படி செய்யும்படி ஏதாவது வற்புறுத்தினீர்களா? ஏதாவது பேசினீர்களா? இல்லை தந்தையே, நான் பஞ்சாப் விஷயமாகத்தான் அவரை சந்திப்பதற்காக சென்றேன். ஏனெனில் இதை முன்பு கவனித்துக் கொண்டிருந்தது அண்ணன் அவர்கள்தான். நான் பலமுறை அவருக்கு செய்தி அனுப்பினேன், ஆனால் அவர் அதற்கு பதில் தரவே இல்லை. அதனால்தான் நேரடியாக செல்ல முடிவெடுத்தேன். கடைசியில் இவர் ஒரு செய்தி அனுப்பினார். அவர் வேறு வேலையாக இருப்பதாக சொன்னார். ஆனால் பிறகுதான் எனக்கு தெரிந்தது அவர் அந்தப்புறத்தில் ஓய்வெடுக்கிறார் என்று. கடமையின் காரணமாக நான் அங்கு சென்றும் அவரிடம் பேசவில்லை. இது முக்கியமான விஷயம், நாம் பேச வேண்டும் என்று அவரிடம் கூறினேன். இருப்பினும் அவரிடம் பேச மறுத்துவிட்டார். அங்கிருந்த நடனமங்கை வேறு எங்களுக்கு இடையே பேசி தவறு இழைத்து விட்டார். அதைத்தான் நான் தடுத்தேன். அப்போது நான் அவளை அவமானப்படுத்தி விட்டதாக நினைத்தார். அதனால் அவள் முன்பே அவர் என்னை அடித்து விட்டார். எனக்கு இதில் எந்த வருத்தமும் இல்லை. என்னை அடித்தது என் அண்ணன் தானே. அவர் எனக்கு மூத்தவர், அவர் என்னை அடிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு வருத்தம் தான், ஒரு நடன மங்கையின் முன்பு ஷாஷாவை அடித்திருக்க கூடாது. அதைத்தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவள் ஒரு நடன மங்கையாக இருக்கலாம், ஆனால் அவளை இவ்வாறு தரைக்குறைவாக பேசலாம் என்று நினைத்தால் அதன் பிறகு நீ கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் கூறு, அதிகமாக பேச வேண்டாம். அதோடு நினைவுபடுத்துகிறேன், நீ இப்போது யார் முன்பு நின்று கொண்டிருக்கிறாய் தெரியுமல்லவா? ஷாஷா பதவி என்பது முகலாய ராஜ்யத்தின் ஷெஹன்ஷாவிற்கு அடுத்தபடியாக இருக்கும் பதவி. அந்த பதவியை யாரும் அவமானப்படுத்தக்கூடாது, அது நீயாக இருந்தாலும் சரி. அதனால் இப்போது பதவிகளை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை நான் உனக்கு கற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும் ஷேகோ. அதனால் இன்று இப்போதே இந்த தர்பாரில் இருக்கும் அனைவருக்கும் முன்பாக நீ ஷாஷா முராதிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவரிடம் மன்னிப்பு கேள். மன்னிப்பா? எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும்? யார் எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை முடிவு செய்வது நான் தான், நீ அல்ல. என்னை பொறுத்தவரையில் நீ குற்றவாளி. நீ அடித்தது உன் சகோதரனை அல்ல, நீ அடித்தது இந்த ராஜ்யத்தின் ஷாஷாவை. அவ்வளவு பெரிய பதவியை நீ அவமானப்படுத்தி விட்டாய். அதற்கான உரிமை யாருக்கும் இல்லை. அதனால் நீ இங்கு இப்போதே ஷாஷா முராதிடம் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். அதனால் மன்னிப்பு கேள். இப்பொழுது நான் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால்